இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஏற்கனவே 400 இடம் வெற்றி பெறும் சொன்னாங்க, 300 இடம் சொல்லி சொன்னாங்க. ஆனா இந்த 272 கிட்டத்தட்ட இந்த 300 தொகுதிகளிலேயே 60 இடம் குறைஞ்சு போயிடும். 60 இடம் குறைஞ்சு எப்படி ஒரு மெஜாரிட்டியா வருவாங்க? இந்து பெண்களுடைய தாலியெல்லாம் கழட்டி கொடுத்துருவாங்க, பொருளாதாரத்தை அப்படியே எடுத்து அப்படியே கொடுத்துருவாங்கலாம். ஒரு ஒன்றும் பெருசா பேசல. 19 லட்சம் பேருன்னு சொல்லி அசாம்ல வச்சிருக்கீங்க, அதுல 6 லட்சமும் 5 லட்சம் தான் ஊடுருவக்காரர்கள் சொல்லி சொல்றாங்க. இது வந்து ஒட்டுமொத்த 140 கோடி பேருக்கு பொருத்துமா? 10 வருஷம் ஆட்சி நடந்ததுல உங்க ஆட்சி இது ஏதாவது ஒரு மாநிலம் சிறுபான்மை மக்களுக்காக வந்து இந்த வளங்களை வந்து பிடுங்கி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஒரு கோர்ட்ல கேஸ் இருக்கா? உங்களுக்கும் அவர் தான் பிரதமர், எனக்கும் அவர் தான் பிரதமர். ஆனால் அவர் இப்படிப்பட்ட ஒரு பிரிவினைவாதத்தை பேசுறார். இதுவே வந்து தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மாற்றான ஒரு விஷயம் தான். சட்டப்படி வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஒரு பக்கம் 80 20 இடங்கள் வெற்றி பெறும் சொல்றாங்க. இது ஒட்டுமொத்தமாவே கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து பாஜகவுக்கு பின்னடைவுன்றாங்க. இப்படி வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடந்துகிட்டு நாங்க சிறுபான்மை மக்களுக்கு எல்லாம் நலன் செய்யணும்னு சொல்லி இன்னைக்கு தமிழிசை சொல்றாங்கல்ல, எவ்வளவு ஒரு ஏமாற்று வேலை. அப்ப வந்து கோயிலுக்கு அருகிலே கூட ஒரு இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் வந்து கடை வச்சிருக்க கூடாது, ஒரு நடுநிலையாக பேசுவார்கள் என்று சொல்லக்கூடிய தமிழிசை போன்றவர்கள் இன்னைக்கு மோடி சொன்னதை நியாயம் சொல்லி பேசக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இவர்கள் அறிவு சார்ந்த மக்களாக இல்லை. நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர், எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள் சார். 2ஆம் கட்ட நாடாளுமன்ற தேர்தல் தீவிர பரப்புரையில் காங்கிரஸும் பாஜகவும் இருக்குது. இதில் வந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பிலையும் பாஜக சார்பிலையும் பேசப்படுவது முக்கியமாக நாடு முழுவதும் விவாதமாகவும் ஆகிருக்கு. மோடி என்ன பேசுகிறாருன்னா, ராஜஸ்தானில் மீண்டும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா மக்களுடைய சொத்துக்களை, அதாவது செல்வத்தை இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருவாங்க காங்கிரஸ். இது வந்து 2006 மன்மோகன் சிங்கே சொல்லியிருக்கிறாரு. கஷ்டப்பட்டு இவங்க சம்பாதிச்சதை ஊடுருவல்காரங்கள்ட்ட எடுத்து கொடுக்குறாரு, அதிக குழந்தைகள் பெற்றவங்கள்ட்ட எடுத்து கொடுக்குறாரு, இவங்க கொடுப்பாங்க அப்படின்லாம் பேசுகிறாரு. இதற்கு காங்கிரஸ் கட்சியும் எதிர்வினை ஆட்டியிருக்கு. காங்கிரஸ் கட்சியை தாண்டி மற்றவர்களும் கருத்து சொல்கிறாங்க. மோடியின் இந்த பேச்சுக்கு பின்னணி என்ன? இது ஒரு அபாண்டமான பேச்சு அப்படிங்கிறத எல்லோருமே மாற்றுக்கிறதே இல்லை. ஒரு அபாண்டமான பேச்சு. முக்கியமாக வந்து 2006 பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் இதை சொன்னார் அப்படின்னு சொன்னது இது அதை விட மோசமான அபத்தமான பேச்சு. 2006 பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்கள் இந்தியாவுடைய வளர்ச்சியை பற்றிய ஒரு மாநாட்டில் பேசின பேச்சு. அதில் என்ன சொன்னார்னா, இந்தியாவுடைய வளர்ச்சி என்பது, ஒரு வேகமான வளர்ச்சி என்பது கிராமப்புற வளர்ச்சி. அந்த கிராமப்புற வளர்ச்சியை நோக்கி இந்தியா நகர வேண்டும், வெறும் நகர்ப்புற வளர்ச்சி மட்டும் இருக்கக்கூடாது. இந்த கிராமப்புற வளர்ச்சி நகர வேண்டும் என்றால் பட்டியலின மக்கள், சிறுபான்மை மக்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பெண்கள், குழந்தைகளுடைய வளர்ச்சி முக்கியமானது. அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் ஒரு சமமான வளர்ச்சியடைந்த இந்தியாவை பார்க்க முடியும்னு கருத்து சொன்னார். வெறும் சிறுபான்மை மக்கள் வார்த்தையை மட்டும் இல்லை, சிறுபான்மை மக்கள், பட்டியலின மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லோருக்கான வளர்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இவர் சொன்ன மாதிரி இந்து பெண்களுடைய தாலியெல்லாம் கழட்டி கொடுத்துருவாங்க, பொருளாதாரத்தை அப்படியே எடுத்து அப்படியே கொடுத்துருவாங்கலாம் அவர் ஒன்றும் பெருசாக பேசலை. இது ஒரு அபாண்டமானது. இரண்டாவது முக்கியமான அபாண்டமான பேச்சு மோடியை பார்த்தோன்னா, அதிகமாக மக்கள் தொகை குழந்தைகளை பெற்றெடுப்பவர்கள் அவர்களுக்கு கொடுத்துருவாங்கன்னு, சிறுபான்மை மக்கள் அதிகமாக குழந்தை பெற்றெடுப்பார்கள் என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இது ஏற்கனவே தொடர்ச்சியாக பாஜக முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி அதிகமாகிட்டே இருக்குது, இன்னொரு 100 வருஷத்தில் பார்த்தா இந்தியாவில் முஸ்லீம்கள் தான் மக்கள் தொகை தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க. ஆனால் அது உண்மையானு கேட்டால் உண்மை இல்லை. 1951 2011 வரைக்கும் உள்ள மக்கள் தொகை கணக்கெடுப்பு கையில் இருக்குது. 2011க்கு அப்புறம் நம்ம மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கலை. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே பார்த்தீங்கன்னா, அதாவது இந்து முஸ்லீம் அல்லாதவர்களுடைய மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 5 மடங்கு உயர்ந்திருக்கிறது. முஸ்லீம்களுடைய மக்கள் தொகை வந்து 3 மடங்கு உயர்ந்திருக்கிறது. அப்போ பெரிய அளவில் இல்லை. ஒன்று. இரண்டாவது, குழந்தைகளை அதிகமாக பெற்றெடுப்பவர்கள் வட இந்தியாவை சார்ந்தவர்கள் என்கிறது புள்ளி விவரம். இதில் மதமே இல்லை. சொல்லப்போனால் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு விஷயத்தில் முக்கியமான பங்கெடுத்த மாநிலங்கள் தென்னிந்திய மாநிலங்கள் தான். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற தென்னிந்திய மாநிலங்கள் தான் மக்கள் தொகை கட்டுப்பாட்டு விஷயங்களில் அரசுடைய அந்த உத்தரவை மதித்து 2க்கு மேலே வேண்டாம், 1 போதும் இப்படிங்கிற மாதிரியான அந்த பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டு நாம் இருவர் நமக்கு ஒருவர், முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர்னு சொன்னாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்படி இந்த கட்டுப்பாட்டை
கடைபிடித்த மாநிலங்கள் தென்னக மாநிலங்கள் தான். தமிழ்நாடுலாம் அதில் முதன்மையான மாநிலம். வட இந்தியாவில் வந்து இதில் மதம் ஜாதி கிடையாது. வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசத்துலேயும் பீகார்லேயும் மத்திய பிரதேசத்துலேயும் மக்கள் தொகை அதிகரித்தது. அங்கே இந்த ஜாதி இந்த மதம்லாம் கிடையாது. ஆனால் இவர் வந்து என்ன செய்கிறார், சிறுபான்மை மக்கள் மட்டும் டார்கெட் பண்ணுறார். மூன்றாவதாக அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, சிறுபான்மை மக்களுக்கு வந்து இந்த அரசு வந்து எல்லாத்தையுமே கொடுத்துரும். இந்து மக்கள் இவர்களெல்லாம் வந்தேரிகள். முக்கியமான வார்த்தை என்ன, வந்தேரிகள். யார் வந்தேரி அதை சொல்லணும்ல. பங்களாதேஷ்லேருந்து பாகிஸ்தான்லேருந்து வந்துட்டாங்க ஊடுருவல்காரர்கள். நான் கேட்குறேன், இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாக பங்களாதேஷும் பாகிஸ்தானும் எல்லாம் ஒரே நாடாக இருந்தது தான். யார் ஊடுருவல்காரர்கள் முதல்ல? அது ஒரு முக்கியமான கேள்வி. ரெண்டாவது, அப்படி பார்த்தா வந்து அத்வானி வந்து எங்கே பிறந்தார்? லாகூரில் பிறந்தார். அவர் ஊடுருவக்காரரா? லாகூரில் பிறந்து இந்தியாவில் இருக்கார். இது என்ன வார்த்தை அது? நீ சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து பங்களாதேஷ்லேருந்து வந்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் அப்படின்னு சொல்கிறீங்க. 19 லட்சம் பேருன்னு சொல்லி அசாமில் வச்சுருக்கீங்க. அதில் 6 லட்சமோ 5 லட்சம் தான் ஊடுருவக்காரர்கள்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒட்டுமொத்த 140 கோடி பேருக்கு பொருத்துமா? வளங்களை தூக்கி அவங்கள கொடுத்துட்டாங்களா? 2. மூன்றாவது, ஏதாவது ஒரு சம்பவம் வளங்களை அப்படியே எடுத்துக்கொண்டு போய் சிறுபான்மை மக்களுக்கு கொடுத்துட்டாங்க. 10 வருஷம் ஆட்சி நடந்ததில் உங்களை ஆட்சி. இது ஏதாவது ஒரு மாநிலம் சிறுபான்மை மக்களுக்காக வந்து இந்த வளங்களை வந்து பிடுங்கி கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. ஏதாவது ஒரு கோர்ட்டில் கேஸ் இருக்கா? ஏதாவது ஒரு வழக்கு இருக்கா? இப்போ இன்னொன்று சொல்கிறாங்க, சிறுபான்மை மக்களுக்கு வந்து வக்கு போர்டு இருக்குது, பெரும்பான்மை மக்களுக்கு வந்து இந்து அறநிலைத்துறை போன்ற அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசே வச்சுருக்கு. வக்கு போர்டும் அரசு தாங்க வச்சுருக்கு. வக்கு போர்டுமே அரசுடைய நிறுவனம் தான். இன்னும் சொல்ல போனால் இந்து அறநிலைத்துறையை இங்கே கொண்டு வரும் பொழுதே வந்து சுதந்திரத்துக்கு முன்பே கொண்டு வந்துட்டாங்க. காங்கிரஸ் கொண்டு வரல, நீதி கட்சி கொண்டு வந்தது. இது ஒரு பக்கம். இப்படி பொய்யையும் மெய்யையும், அதாவது பொய் பாதி உண்மை பாதியை கலந்து பேசுகிறார். அதில் இப்போ நேற்று பேசுனது வந்து முழுக்க முழுக்க பொய். இப்போ ஏன் இப்படி பேசுகிறாருன்னு ஒரு கேள்வி கேட்டீங்க. ஏன் இப்படி பேசுகிறாரு பிரதமர் மோடி? ஏன் இப்படி பேச வேண்டும் ராஜஸ்தானில் போய்? இது ஒரு முக்கியமான கேள்வி. திடீர்னு வந்து இந்த பிரச்சாரத்தில் ஏன் பேசணும்? சொல்லப்போனால் தேர்தல் நடத்தை விதிகள் இருக்கின்ற காலகட்டத்தில் ஒரு மதத்தை பற்றியே பேசக்கூடாது, அநாகரிகமாக அவதூறாக பேசக்கூடாது. ஆனால் ஒரு பிரதமர், உங்களுக்கும் அவர் தான் பிரதமர், எனக்கும் அவர் தான் பிரதமர், ஆனால் அவர் இப்படிப்பட்ட ஒரு பொலரைசேஷன், ஒரு பிரிவினைவாதத்தை பேசுகிறார். இதுவே வந்து தேர்தல் நடத்தை விதிகளுக்கு மாற்றான ஒரு விஷயந்தான். சட்டப்படி வந்து தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒரு பக்கம். ஏன் இப்படி பேசுகிறார் அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போ 7 கட்டங்களாக தேர்தல் நடக்குதுங்க. 7 கட்டங்களாக தேர்தல் நடக்குது. முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 19 நடந்தது. தமிழ்நாடு உட்பட 102 இடங்களில் தேர்தல் நடந்தது. அந்த 102 இடங்களில் பெரும்பான்மையான இடங்கள் எங்கே பார்த்தீங்க அப்படின்னா, தமிழ்நாடு பாண்டிச்சேரி 40 இடம் ஒன்று. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து 12 இடம், உத்தரப்பிரதேசம் 8 இடம், பீகார் 4, மத்திய பிரதேசம் 6, இப்படியெல்லாம் சேர்த்து ஒரு 102 இடங்கள். இந்த 102 இடங்களில் கடந்த முறை பாஜக வாங்கிய தொகுதி, வெற்றி பெற்ற தொகுதின்னு பார்த்தா 41 இடங்கள். அது முக்கியமானது. ஏன்னா 102 இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் வெற்றி பெற்ற 41 இடங்கள். 102ல் 41 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து எக்ஸிட் போலின்னு சொல்லக்கூடிய தேர்தலுக்கு அப்புறம் ஒரு இது எடுப்பாங்கள்ல, கருத்து கணிவு, அதில் இந்த 41ல் பெரும்பான்மை இடங்களில் பாஜக வெற்றி பெறாது அப்படிங்கிற ஒன்று. 102ல் பெரும்பான்மை இடங்களில் இந்தியா கூட்டணி வருதுன்னு சொல்லி ஒரு கருத்து கணிப்பு. இது ஒரு பயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது பாஜகவுக்கு. ஏன்னா அவர்கள் கடந்த முறை 2019 272 இடங்கள் தனியாகவே வெற்றி பெற்றாங்க. அதில் இந்த 41 இடங்களும் சேர்ந்து தான். ஏற்கனவே 400 இடம் வெற்றி பெறன்னு சொன்னாங்க, 300 இடம் சொல்லி சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி 272 வந்துருமாங்கிறது ஒரு டவுட்டு. அப்போ இந்த 272ல் இப்பொழுது நடந்து முடிந்த 102 தொகுதிகளில் 41 தொகுதிகள் ஏற்கனவே வெற்றி பெற்ற இடங்களில் கூட வெற்றி பெறாது அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸிட் போல் சொன்ன உடனே பிரதமர் மோடிக்கு இது ஒரு வகையான நெருக்கடின்னு சொல்லலாம். இப்போ கவனித்து பாருங்கள், கடந்த முறை ராஜஸ்தானில் 25 இடங்களையும் பாஜக கைப்பற்றியது. ஒட்டு மொத்தமாக 25 ஒட்டு மொத்தமாக கைப்பற்றினாங்க. அதில் வந்து இந்த ஃபஸ்ட்டு போலிங்கில் இந்த முதல் சுற்றில் 12 இடங்கள் முடிந்து விட்டது. இன்னும் 13 இடங்கள் இப்போ வருகின்ற வெள்ளிக்கிழமை நடக்குது. அப்போ இதுலேயும் வந்து வீக் ஆகிடும். ராஜஸ்தானில் அந்த 25 சேதமாகிவிடும், 50 விழுக்காடுக்கு மேலே பாஜக வந்து தோற்று போய்விடுங்கிற மாதிரி கருத்து கணிப்பு. இன்றைக்கி
பிரதமர் மோடியை இப்படி பேச வைக்கிது. அதான் முக்கியம். ஏன்னா அவர்கள் வந்து வெற்றி பெற்ற இடங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுங்களேன், ஒரு 5 மாநிலங்களுங்க. இந்த 5 மாநிலங்கள் தான் நீங்கள் வந்து ஒரு 200 இடம் சொல்லலாம். இப்போ குஜராத்தில் 26க்கு 26 இடம் வெற்றி பெற்றாங்க 2019. நல்லா கவனிச்சிக்கங்க. உத்தரப்பிரதேசத்தில் 80 இடங்கள், அதிகப்படியாக இந்தியாவிலே அதிகமான தொகுதி இருக்கிற இடம் உத்தரப்பிரதேசம், 80 இடங்கள். அந்த 80ல் 72 இடங்கள் பாஜக கூட்டணி, பாஜகவும் 62 இடம் பாஜக, ஒரு 10 இடம் மாயாவதி, அவங்களுடைய கூட்டணி தான். 72 இடங்கள் வெற்றி பெற்றாங்க. முக்கியமாக ராஜஸ்தானில் 25க்கு 25, மத்திய பிரதேசத்தில் 29க்கு 28, ஒரு இடத்துல தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. பீகாரில் 40 இடங்களில் பிஜேபியும் இப்போ இருக்கின்ற நிதிஷ்குமாரை சேர்ந்தா 39 இடங்களில் அவங்க தான் வெற்றி பெற்றாங்க. இப்படி 200க்கு கிட்டத்தட்ட 198 இடங்களில் 196 இடங்களில் வெற்றி பெற்றாங்க. ஆல்மோஸ்ட் அவங்களுடைய முழுமையாக கைப்பற்றினாங்க. அப்போ இந்த இடங்களில் இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் கூட்டணிகள் கட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கு. உத்தரப்பிரதேசத்தில் இப்போ நிதிஷ்குமார், மன்னிக்கணும் கட் பண்ணிங்க, உத்தரப்பிரதேசத்தில் வந்து காங்கிரஸும் அகிலேஷ் யாதவோட கூட்டணி வந்ததுக்கப்புறம் அங்கே வந்து நான் என்ன கேட்குறேன், 80 இடங்களில் ஒரு 20 இடம் வெற்றி பெற்றால் கூட அவங்களுக்கு 20 இடம் லாஸ் தான். ஒரு 20 இடம் 80ல் 60 பாஜக வெற்றி பெறட்டுமே, அதில் 20 இடம் வந்து அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் வெற்றி பெறாங்கன்னு வைங்க. ஒரு கணக்குக்கு சொல்கிறேன் கேளுங்க. குஜராத்தில் 26ல் 20 இடம் அவங்க வெற்றி பெறட்டும், ஒரு 5 இடம் 6 இடம் பாஜக தோக்கட்டுமே, அப்போ 25 இடமா. ராஜஸ்தானில் இப்போ நிலைமை மோசமாக இருக்குது, 25 இடம்லாம் வராது. ராஜஸ்தானில் 50-50ன்றாங்க. இந்த ராஜபுத்திர போராட்டமா, ராஜபுத்திர போராட்டம் அது குஜராத்லையும் பாதிக்குது, ராஜஸ்தான்லையும் பாதிக்குது, உத்தரப்பிரதேசம் போகுதுங்களே. உத்தரப்பிரதேசம் அதான் சொல்றேன், இந்த பெல்ட் ஃபுல்லாக பாதிக்குது, உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் எல்லா இடத்துலையும் பாதிக்குது. அந்த ஃபுல்லாக போகுது. நான் என்ன சொல்றேன், 5 இடங்கள் வந்து அவங்க தோத்தாவே போச்சு. இது எல்லாம் பார்த்தாவே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40 இடம் வந்து கடந்த முறை வாங்கினதை விட குறைவாக வாங்குவாங்க. இப்போ 200 இடங்களில் 160 வெற்றி பெறட்டுங்க, 40 இடங்கள் போச்சுனாவே இப்போ ஏற்கனவே முதல் சுற்றில் வேற பிரச்சனை, ஒரு 20 இடம் கம்மியாக வாங்குன்னு சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் இந்த அடுத்த இந்த கிட்டத்தட்ட இந்த 300 தொகுதிகள்லையே 60 இடம் குறைஞ்சி போயிடும். இப்போ 60 இடம் குறைஞ்சி எப்படி ஒரு மெஜாரிட்டியாக வருவாங்க? அப்போ 272ல் 60 இடம் போச்சுன்னா அதுவே 210 போயிடும். இந்த பயம் பிரதமர் மோடிக்கு இருக்குது. அதனால தான் இந்த மதவாதத்தை தூக்கி பிடிக்கிறாங்க. என்ன நினப்புனா, இந்த தேர்தலில் இந்த மாதிரியான ஒரு பேச்சு வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை ஏற்படுத்தினால், அது புரியாத மக்களுக்கு வந்து ஒரு கலவரத்தை, இப்போ வந்து யாராவது இதை வந்து தவறாக புரிந்து கொண்டு ஒரு கலவரத்தை கட்டமைத்தால் அது யாருக்கு சாதகமாக இருக்கும்? பாஜகவுக்கு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா, மக்கள் அமைதியாக இருக்காங்க. வட இந்தியாவில் இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள், அவர்கள் வந்து எந்த மதமாக இருந்தாலும் சரி, யாரும் ஒரு பெருசாக ரியாக்ட் பண்ணலை. ராஜஸ்தானில் வந்து பிரதமர் பேசுகிறாரு, மக்கள் அமைதியாக இருக்காங்க. இது வந்து அரசியல் கட்சி தலைவர்கள் தான் இதை வந்து பெரிய அளவில் இன்றைக்கி வந்து எதிர்வினை ஆற்றுகிறார்களே தவிர மக்கள் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிரதமர் பேசுகிறார். நீ பாருங்களேன், நேற்று அலிகாரில் போய் பேசியிருக்காரு. அலிகாரில் வந்து அப்படி வேறு மாற்றி பேசியிருக்காரு. என்ன பேசினார்? நாங்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், அதாவது சவுதி அரேபியாவுடைய மன்னரோட நாங்கள் பேசி நான் ரெக்கமெண்ட் பண்ணி தான் இப்போ எண்ணிக்கை அதிகப்படுத்தியிருக்காங்க, இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு உதவி செய்கிறோம்னு சொல்லி பேசியிருக்காரு. அப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம் கட்டக்கூடிய ஆளாக இருக்கார். அந்தந்த இடத்துக்கு தகுந்தாற் போல் ஒரு வேஷத்தை கட்டிக்கிட்டு இருக்கார். ஆனால் நேற்று பேசின இந்த ராஜஸ்தானில் பேசின பேச்சு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. பட்டவர்த்தனமாக ஒரு நாளாந்திர பேச்சாளர் கூட பேச மாட்டாங்க. அப்போ என்னன்னா, இவர் வந்து என்ன எழுதி கொடுக்குறாங்களோ, என்ன பேசணும்னு சொல்கிறாங்களோ அதை பேசுகிறார். ஒரு பொறுப்பு வாய்ந்த ஒரு பிரதமராக சமூகத்தில் வந்து ஒரு பிரச்சனை வரக்கூடாது, எல்லாருக்குமான நம்ம பிரதமர் அப்படிங்கிற அடிப்படை புரிதல் இல்லாமல் ஒரு 3ஆந்தர 4ஆந்தர பேச்சாளராக இன்றைக்கி அவர் பேசுகிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட் தான். இந்த எக்ஸிட் போலில் கிட்டத்தட்ட 60 இடங்களில் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏன்னா ஏற்கனவே 102 இடங்களில் 42 இடம் வெற்றி பெற்ற இடங்களில் அதில் 20 இடங்களுக்கு மேலே வராதுன்னு சொல்லிட்டு எக்ஸிட் போல். இப்போ வருகின்ற இந்த 89 இடங்களில் அதுலேயுமே வந்து அவங்களுக்கு வந்து 40 இடங்களில் பாதிக்கும். குறிப்பாக சொல்ல போனால் ராஜஸ்தானில் பாதிக்கும், குஜராத்திலேயே ஒரு 5-6 இடங்கள் பாதிக்கும், உத்தரப்பிரதேசத்தில் இந்த கூட்டணியால் பாதிக்கும், பீகாரில் பாதிக்குது. அப்போ இந்த பாதிப்பு என்பது அவர்களுக்கு பெரும்பான்மையான இடத்தை கொடுப்பதில் பின்னடைவை ஏற்படுத்தும்
அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மதத்தை தூக்கி பிடிச்சி எப்படியாவது வெற்றி பெறணும், ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும், மக்களை வந்து ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஓட்டுகளை வாங்கணுங்கிற இடத்துக்கு வந்துட்டாங்க. இதுதான் காரணம். குஜராத்தில் இருக்கிற பாஜக எம்பி ருபேலா பேசின பேச்சு, அதாவது ராஜபுத்திரர்கள் பற்றிய பேச்சு தான் இவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி பிஜேபிக்கு செல்வாக்கு குறைஞ்சிருக்குதா, இல்லை காங்கிரஸுடைய தேர்தல் அறிக்கை மக்கள்கிட்ட வரவேற்பு பெற்றிருக்கு மகாலட்சுமி திட்டம் உட்பட அப்படின்னு சொல்கிறாங்க, இல்லை அதுவும் ஒரு காரணமாக இருக்குமா, இல்லை எப்படி பார்க்குறது? இல்லை, 2-3 விஷயங்கள். ஒன்று, நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பாஜகவுடைய எம்பி பேசின பேச்சு, இன்றைக்கி வந்து ராஜபுத்திரர்கள் ஒரு பெரிய ஒரு மகா மீட்டிங் போட்டு, அதாவது சொல்லுவாங்கள்ல மகா பஞ்சாயத்து, அங்கே வட இந்தியாக்களெல்லாம் வந்து ஜாதி வாரியாக மகா பஞ்சாயத்துகள் நடத்துவாங்க. இந்த ஓபிசி சமூகம் நடத்தும், சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா தாக்கூர் சமூகம்லாம் வந்து மகா பஞ்சாயத்து மூலமாக தான் ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அவர்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் மாற மாட்டாங்க. ராஜபுத்திரிலையும் பார்த்திங்கன்னா அதுலேயும் உயர்ந்த ஜாதிகள் இருக்காங்க. அவர்களை வந்து நீங்கள் இவர்கள் வந்து ரொம்ப அவமானப்படுத்திட்டாங்க, இந்த எம்பி வந்து கேவலமாக பேசிட்டாருன்னு சொல்கிறாங்க. அவர்களெல்லாம் இன்றைக்கி நாங்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஒரு முடிவே எடுத்தாங்க. இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால், இன்னொரு பக்கம் நான் வந்து ஒரு இந்த லாஜிக்கலாக ஒரு கணக்கு சொல்கிறேனே, 2019 பாஜக வந்து மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருந்தது, எதிரியாக இருந்தவர்கள்லாம் பிரிஞ்சு நின்றாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை. கேரளா எடுத்துக்கோங்க, கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸும் எதிரெதிராக இருக்குது. சொல்லப்போனால் ராகுல் காந்தி எதிர்த்தே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முக்கியமான தலைவர் போட்டிடுறாங்க. ஆனாலும் யார் வெற்றி பெற்றாலுமே அது பாஜகவுக்கு எதிரான வெற்றி தான், அதை புரிந்து கொள்ளணும். அப்போ ஒட்டு மொத்தமாக 20 எம்பிக்கள் வந்து இது காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் வந்தாலுமே அது ஒட்டு மொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு லாபம் ஒன்று. இதே மாதிரி தான் இப்போ வந்து ஒவ்வொரு இடங்கள்லையும். இப்போ வந்து நீங்கள் மேற்கு வங்காளத்தை எடுத்துக்கங்க, மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸும் தனியாக தான் நிற்கிது, மம்தா பானர்ஜி அவங்க தனியாக நிறுத்துகிறாங்க. மம்தா பானர்ஜி வெற்றி பெற்றாலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றாலும் அது இந்தியா கூட்டணி தான். அதே மாதிரி தான் இந்த நீங்கள் வந்து பஞ்சாப் எடுத்துக்கிட்டாலும், பஞ்சாபில் வந்து ஒரு ஒப்பந்தங்கள் ஏற்பட்டு போச்சு காங்கிரஸுக்கும் இதுக்கும். டெல்லியில் காங்கிரஸும் கெஜ்ரிவாலும் ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் பல்வேறு மாநிலங்களில் தனித்தனியாக நிற்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ வந்து இப்போ உத்தரப்பிரதேசத்தில் பாருங்கள், கடந்த முறை வந்து அகிலேஷ் யாதவ் தனியாக நின்றார், காங்கிரஸ் தனியாக நின்றுச்சு. ஆனால் அகிலேஷ் யாதவ் குறைந்த வாக்கு தான், 5 இடங்கள் தான் வெற்றி பெற்றார். மாயாவதி 10 இடங்கள் பாஜகவோடு சேர்த்து வெற்றி பெற்றாங்க. இப்போ மாயாவதிக்கு கம்ப்ளீட் ஃப்ளாப்பு, மாயாவதி வந்து அந்த இடத்துல சீனில் இல்லை. இப்போ முழுக்க வந்து அந்த 10 + 5 15 இடங்கள் வந்து அகிலேஷ் யாதவுக்கு வந்துடுது காங்கிரஸோடு சேர்ந்து. அதனால தான் சொல்கிறாங்க, குறைந்தது அகிலேஷ் யாதவும் காங்கிரஸ் கூட்டணி 80ல் 20 இடங்கள் வெற்றி பெறும்னு சொல்கிறாங்க. இப்போ 20 இடங்கள் பாருங்களேன், கடந்த முறை நீங்கள் ஒட்டு மொத்தமாக அப்படியே அள்ளினீங்க, இன்றைக்கி 20 இடங்கள் அப்படிங்கும்போது கடந்த முறை வந்து பார்த்திங்கன்னா 5 இடம் தான் இருந்துச்சு, அதுவும் இந்தியா கூட்டணியோட அப்போ அந்த கூட்டணியே கிடையாது. அப்போ அந்த 20 இடங்கள் வரும்போது என்ன ஆகும், பாஜகவுக்கு பின்னடைவு தானே. இப்படி ஒட்டுமொத்தமாக பார்க்குறாங்க. இப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இதுவரை இப்போ வந்து 102 இடங்கள் முதல் சுற்றில் நடந்துச்சு, 2ஆவது சுற்றில் 89 இடங்கள் நடக்குது. இது ஒட்டுமொத்தமாகவே கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட இடங்கள் வந்து பாஜகவுக்கு பின்னடைவுன்றாங்க. இப்போ இன்னும் அடுத்தடுத்து சுற்று பாருங்கள். இப்போ அது வந்து ஒரு கொதிப்பு நிலையை பிரதமருக்கு ஏற்படுத்தாதா? ஒரு கொதிவு நிலையை ஏற்படுத்தியிருக்கு. அந்த கொதிநிலையுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரியான ஒரு 3ஆம் தர 4ஆம் தர பேச்சு. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, கொதிநிலை ஏற்படுத்தியிருக்கு, இது வந்து 3ஆம் தர பேச்சு 4ஆம் தர பேச்சு, தோல்வி பயத்தால் இப்படி ஒரு பேச்சை கையில் எடுக்கிறாருன்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க சொல்கிறாங்க. மோடியின் பேச்சு யாருக்கும் எதிரானது கிடையாது, குறிப்பாக சிறுபான்மையினருக்கு எதிரானது கிடையாது, மக்களுக்கான பேச்சு தான் மோடி பேசுகிறாரு. காங்கிரஸ் அந்த மாதிரி சொல்லியிருந்தது, அதுதான் இவர் சுட்டி காட்டுறாரு ஒழிய யாருக்கும் எதிரான பேச்சு கிடையாது. அது நான் கூட தமிழிசை அவர்களை மேலே ஒரு சின்ன மதிப்பு இருக்குங்க எப்போவுமே எனக்கு. தமிழிசை அவர்களுடைய இந்த கருத்து பார்த்திங்களா, அவர்களுடைய உண்மையான ஒரு முகத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்கு. தமிழிசை அவர்கள் ஓரளவுக்கு நடுநிலையாக பேசுவாங்கங்கிற ஒரு பிம்பம் இருந்தது, அது உடைஞ்சு போச்சு. காங்கிரஸ் எங்கே பேசினாங்க? மன்மோகன் சிங்குடைய பேச்சு தான் இன்னும் இங்கே கூகுளில் இருக்க. மன்மோகன் சிங் என்ன பேசினார் சொல்லப்போனால், அவர் வந்து ஒரு பெரிய மாநாட்டில் பேசின பேச்சு, இந்தியாவுடைய வளர்ச்சியை பற்றி பேசும்பொழுது அவர் கோட் பண்ண விஷயந்தான். இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து இவர்களெல்லாம் வளர்ச்சி அடைஞ்சால் தான் இந்தியா வளர்ச்சி அடைஞ்சு சொன்னாங்க. வேறு இப்படி நீங்கள் பிரதமர் சொன்ன மாதிரி மன்மோகன் சிங் சொன்னாரா? இது ஒரு பொய்யான ஒரு பிம்பம் தான். உண்மையான வளர்ச்சியில் சிறுபான்மையினருக்கு வளர்ச்சி கொடுக்கப்படும் எங்கே கொடுத்தாங்கன்னு கேட்குறேன். சிறுபான்மை மக்களுக்கு இந்த அரசு கடந்த 10 வருஷங்களில் என்னத்தை கொடுத்துட்டாங்க? 2008 மன்மோகன் சிங் அவர்கள் சிறுபான்மை நலவாரியம்னு ஒன்று கொண்டு வந்தாரா? அதாவது சிறுபான்மை நலவாரியத்துக்கு ஒரு அமைச்சரகத்தையே கொண்டு வந்தார். அவர் காலகட்டத்தில் தான் வந்து அதற்கான ஆய்வறிக்கையை தயாரிக்கப்பட்டது.
சொல்லப்போனால் நீதியரசர் சச்சார், ராஜேந்திர சச்சார் தலைமையில் ஒரு கமிஷன் போட்டு இஸ்லாமிய மக்களுடைய, சிறுபான்மை மக்களுடைய நிலை என்னன்னு அதை வந்து முழுமையாக ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது சிறுபான்மை மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்களை விட, தலித்துகளை விட மோசமான நிலையில் இந்தியாவில் இருக்கிறார்கள். அவருடைய வருமானம் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, கல்வி அறிவு மோசமாக இருக்குது, வேலை வாய்ப்பில் அவர்கள் இல்லவே இல்லை அப்படின்னு சச்சார் கொடுத்த அறிக்கையை பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் 2008 அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு, அதாவது நீதியரசர் அமித் குண்டு தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைச்சு, அதுக்கப்புறம் ஒரு சிறுபான்மை நல வாரியம், அதற்கு ஒரு தனி அமைச்சரகத்தை கொண்டு வந்தது மன்மோகன் சிங் அவர்கள். அந்த ஆணையத்தை வந்து நீக்கிட்டீங்களே. பிரதமராக 2014 வந்து பிரதமர் மோடி வந்ததுக்கப்புறம் இந்த சிறுபான்மை நல வாரியத்துக்கான அமைச்சரகம் கிடையாதுங்க. வந்த புதுசில் அமைச்சரகம் போட்டாங்க. முக்தார் நக்வி அப்பாஸ்னு ஒருத்தர் போட்டாங்க. அது கொஞ்ச காலம்தான். அதோடு இந்த சிறுபான்மை நல வாரியம் எடுத்துட்டாங்க. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் மன்மோகன் சிங் அவர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பல்வேறு கல்வி உதவித்தொகைகள், மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் பேரால மௌலானா அபுல் கலாம் ஆசாத் கல்வி சங்க சார்பில் கொண்டு வரப்பட்ட எத்தனை கல்வி உதவி திட்டத்தை நீங்கள் நீக்கிட்டீங்க. முஸ்லீம்கள், சிறுபான்மை மக்களுக்கு அந்த கல்வி உதவி திட்டமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு அமைச்சர் இரானி, இந்த பெண் அமைச்சர், பாராளுமன்றத்திலே சொன்னாங்களே, கல்வி அவங்க தானே வந்து சமூக நலத்துறை பெண்களுக்கான அமைச்சர், சிறுபான்மை மக்களுக்குன்னு இப்படிலாம் திட்டமே தேவையில்லைன்னு சொன்னாங்க. இப்போ மௌலானா அபுல் கலாம் ஆசாத் பேரால் கொடுக்கப்பட்ட கல்வி உயர்கல்வி, சொல்லி முடிச்சுக்கிறேன், கல்வி உயர்கல்வியுடைய அந்த ஊக்கத்தொகை நிறுத்தப்பட்ட போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, அந்த தொகையை நாங்கள் தமிழ்நாடு மக்களுக்கு நாங்கள் கொடுப்போம்னாங்க. இப்போ இப்படி வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டு நாங்கள் சிறுபான்மை மக்களுக்கு எல்லாம் நலன் செய்வோம்னு சொல்லி இன்றைக்கி தமிழிசை சொல்கிறாங்கல்ல, எவ்வளோ ஒரு ஏமாற்று வேலை, எவ்வளோ ஏமாற்று பேச்சு. பொய்யை வந்து தைரியமாக சொல்லக்கூடிய நபர்களாக இன்றைக்கி பாஜகவில் இருக்காங்க எல்லாருமே, தமிழிசை உட்பட. அவங்க சொல்கிறாங்க, தமிழிசை கர்நாடகாவில் பார்த்துருப்பீங்க, கோயில் சொத்துலாம் எடுத்து யாருக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியும் உங்களுக்கு. யாரு கொடுத்தாங்க? இப்போ பரவலாக கொடுக்குறாங்க. பரவலாக யாரு கொடுத்தாங்க? பரவலாக கொடுக்குறாங்க. இல்லை, பரவலாக கொடுப்பது என்பது தனியான ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை. பரவலாக யாரு கொடுத்தாங்க? ஆனால் சிறுபான்மையினருக்கு சொத்தை வந்து அவங்களுக்கே கொடுக்குறாங்க. இதுலேருந்தே புரிஞ்சுக்கிங்க. நான் கேட்குறேன், இந்து அறநிலைத்துறை அப்படிங்கிற ஒரு விஷயம் பொறுத்தவரை இந்து மக்களுக்காக செய்கிறாங்க. இந்து அறநிலைத்துறை இந்த எடுத்து சிறுபான்மை மக்களுக்கு கொடுக்குறாங்களா? இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டை எடுத்துங்க. இந்து அறநிலைத்துறை சார்பில் நிறுவனங்கள் இருக்குது. அதில் வெளிப்படையாகவே வந்து அரசு வந்து வேலை வாய்ப்பைக்கான அந்த நோட்டிஃபிகேஷனை வெளியிடுவாங்க. இப்போ சமீபத்தில் கூட வெளியிட்டாங்க. இந்து அறநிலைத்துறை சார்ந்த கல்வி நிலையங்கள், இந்து அறநிலைத்துறைக்கான உதவியாளர் பணி, இதில் ஒன்லி இந்து மக்களுக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இது தவறு இல்லை, இது சரிதான். அப்போ அப்படி தானே இருக்குது. இப்போ இந்து அறநிலைத்துறையாக இருக்கட்டும், இந்த ஹெச்ஆர்என்சின்னு சொல்லக்கூடிய அந்த இந்து அறநிலைத்துறை சொத்துக்களுடைய நிர்வகிக்கின்ற அமைப்பாக இருக்கட்டும், அது எல்லாமே இந்து மக்களுக்காக பண்ணுறாங்க. அது முஸ்லீம்களுக்கு செய்கிறாங்களா இல்லை கிறிஸ்துவ மக்களுக்கு செய்கிறாங்களா? அதுதான் கேள்வி. இப்போ நீங்கள் வக்ஃப் போர்டு விஷயத்துக்கு வாங்க. வக்ஃப் போர்டு விஷயங்களும் ஒரு அரசு சார்ந்த ஒரு நிறுவனம் தான். அதற்குண்டு ஒரு அமைச்சர் இருக்கார். அப்போ அதை வந்து இஸ்லாமிய மக்களுக்கு செய்கிறாங்க. இதில் என்ன தவறு இருக்கிறது? அப்போ நீங்கள் சிறுபான்மை மக்கள் கர்நாடகான்னு சொன்னாங்க. கர்நாடகாவில் பாஜக ஆட்சியில் ஹிஜாபு விஷயத்துக்கு எப்படி வந்து பாஜக முன்னெடுத்தாங்க? ஒரு உடைய விஷயத்தில் இந்த உடையை நீங்கள் உடுத்துவது வந்து அவங்களுடைய ரைட்ஸ். இந்திய அரசமைப்பு சட்டம் ஒரு உடைய விஷயத்தில் அவரவர் விருப்பத்தை வந்து அனுசரிக்குது. ஹிஜாபு போடக்கூடாது நீதிமன்றத்துக்கு போனதுக்கு யார்? உணவு விஷயத்தில் எடுத்துக்கோங்க, இதுதான் சாப்பிட்னு சொல்லி நீங்கள் நிர்பந்திக்கிறது யார்? கோயில்களுக்கு பக்கத்தில் முஸ்லீம்கள் கடை போடக்கூடாதுன்னு சொல்லி நிர்பந்திக்கிறது யார்? சொல்லுங்கள். அப்போ வந்து கோயிலுக்கு அருகிலே கூட ஒரு இஸ்லாமியர்களுக்கு நீங்கள் வந்து கடை வச்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாஜக வந்து அதற்கான போராட்டத்தை முன்னெடுத்ததா இல்லையா? அப்போ சிறுபான்மை மக்களுக்கு யார் வந்து எதிராக இருக்கார்கள்? இப்போ தமிழிசை சொல்கிறாங்கல்ல, என்ன நியாயமான கருத்தை சொல்கிறாங்க. அவங்க 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தவர்கள், 2 மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்தாங்கல்ல. அப்போ இப்படிலாம் நடந்திருக்குல்ல. இப்போ எந்த சொத்துக்களை விற்று சிறுபான்மை மக்களுக்கு அரசு கொடுத்துச்சு? அதை புள்ளிவரமாக சொல்லுங்கள். அது என்ன பரவலாக கொடுத்தாங்க? ஒரு பரவலாக கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சரியா? எதை கொடுத்தாங்க? எந்த ஒரு இந்து சகோதரிய இடத்தையோ வீடையோ பிடுங்கி சிறுபான்மை மக்களுக்கு அரசு கொடுத்தது? ஒரு உதாரணம், ஒரே ஒரு உதாரணம், ஏதாவது ஒரு விஷயம் நீதிமன்றத்தில் இருக்கா? அப்போ இப்படி தவறான பொய்யை பேசுறது,
அறகுறையான உண்மையை பேசுறது, இப்படி தாங்க அவங்க பேசுகிறாங்க. பாதி பொய் பாதி உண்மை, அதை ஒட்டுமொத்தமாக என்ன செய்கிறாங்க, மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க. இதை எத்தனை பேர் சரியாக புரிஞ்சுக்குவாங்க, அதான் முக்கியம். இப்போ நீங்கள் நானும் அவருடைய உண்மைத்தன்மையை அறிந்து புரிஞ்சுக்கிறோம். இதை தவறாக புரிந்து கொண்டால் அவர்கள் சிறுபான்மை மக்கள் மேலே ஒரு வெறுப்பை காமிக்கக்கூடிய மக்களாக மாறுவாங்கல்ல. அது எது, அதற்கான ரிசல்ட் என்ன, என் ரிசல்ட் என்ன? அவர்கள் யாருக்கு வாக்களிப்பாங்க? அப்போ பாஜக சொல்கிறது சரின்னு சொல்லி வாக்களிப்பாங்க. அப்போ இது வந்து எல்லாமே ஓட்டுக்காக பேசப்படுகின்ற வார்த்தைகள். மக்கள் எப்படி வேணாலும் அடிச்சுக்கிறட்டும், எப்படி வேணாலும் சண்டை போட்டுக்கிறட்டும், நமக்கு ஓட்டு வந்தால் போதும். நமக்கு வந்து இந்த 40 ஏற்கனவே 60 சீட்டுக்கிட்ட பேக்லாக் ஆகிடுச்சு. இப்போ இருக்கின்ற மறுகின்ற 3வது சுற்று 4வது சுற்று வாக்குகள் முழுமையாக நமக்கு வரணும் அப்படிங்கிற பயத்தின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக இன்றைக்கி தமிழிசை போன்றவர்கள் கூட இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இது ரொம்ப ஒரு வருத்தத்துக்குரியது. ஒரு நடுநிலையாக பேசுவார்கள் என்று சொல்லக்கூடிய தமிழிசை போன்றவர்கள்லாம் இன்றைக்கி மோடி சொன்னதை நியாயம் சொல்லி பேசக்கூடிய இடத்துக்கு போயிட்டாங்கன்னா இவர்கள் அறிவு சார்ந்த மக்களாக இல்லை, ஒரு மனிதாபிமானம் சார்ந்த மக்களாகவும் இல்லை. வளர்ச்சி 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 தான், மோடிக்கு வந்து தோல்வி பயம்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ கூட குஜராத்தில் சூரத்தில் வந்து ஒருத்தர் போட்டிட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். குஜராத்தில் முதல் வேட்பாளரே பார்த்தீங்கல்ல, எடுத்துட்டோம் அராஜகம். அப்படிங்கும்போது அவங்க அந்த ஒரு 5000 மாநிலங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் முழுக்க முழுக்க அவங்களுக்கு தான் ஆதரவாக வரும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதாவது குஜராத்தில் சூரத்தில் நடந்தது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை. ஏங்க, காங்கிரஸுடைய வேட்பாளருடைய அந்த இதையே வந்து வேட்புமனுவை நிராகரிச்சிங்க, ரைட்டு. ஒருத்தர் வேட்புமனு நிராகரித்ததுக்கப்புறம் ஒரு அடுத்து ஒரு சப்போர்ட்டிங் ஒருத்தர் வேட்புமனு கொடுத்துருப்பார்ல, ஆமாம், அவரையுமா நிராகரிச்சிருக்கீங்க. சுயேட்சிகள் எல்லாம் வந்து வந்து வேட்புமனு கொடுத்தாங்கல்ல, அவங்க ஒட்டுமொத்த சுயேட்சிகள் 10 பேருமா வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. இது உலகத்தில் நடக்குமா? ஒன்று வேட்பாளருடைய மனுவை நிராகரிச்சிங்க, சரி ஓகே, அதில் ஏதோ ஒரு நியாயமான காரணம் இருக்கு. அவருக்கு சப்போர்ட்டாக கொடுத்த அந்த 2வது வேட்பாளர் மனுவையும் நிராகரிச்சிட்டிங்க, அது ஒரு பெரிய ஆச்சரியம். கூட 10 பேர் போட்டிட்ட சுயேட்சையும் வித்ட்ரா பண்ணிட்டாங்க நியாயமாக. இல்லை, நாங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ ஒரு மட்டும் தான் களத்தில் இருக்கார். இது வந்து என்னென்னா, இனி எதிர்காலத்தில் வந்து இதுதான் நடக்க போகுது. எல்லாமே குஜராத் மாடல் தானே அவங்க, இதுவும் குஜராத் மாடல் தான். சூரத்தில் நடத்தி காமிச்சதும் குஜராத் மாடல் தான். இதே போல் மற்ற தொகுதியிலும் வரும்ல. இனி அடுத்தடுத்த கட்டத்துக்கே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் திருப்பி சொல்கிறேங்க, இன்னும் வந்து ஒரு 30-40 இடங்கள் ஏற்கனவே பேக்லாக் ஆகிட்டாங்க. இது கூட வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் கூட கேட்டீங்க, குஜராத்தில் 26 இடம் கடந்த முறை வெற்றி பெற்றாங்க. இப்போ பயப்படுறாங்க. இப்போ வந்து 3-4 இடம் போயிடுன்றாங்க. ஒரு 5 இடம் பாதிப்பு எடுத்தாலும் இந்தியா கூட்டணிக்கு லாபம் தான். உத்தரப்பிரதேசத்தில் 80 இடம், 80 இடத்துல முதல் சுற்றில் ஒரு 8 இடம் தேர்தல் நடந்துச்சு. இன்னும் நடக்க வேண்டியிருக்கு 72 இடங்கள். அப்போ இதில் வந்து ஏற்கனவே இப்போ வந்து இந்த அகிலேஷ் யாதவோட காங்கிரஸ் கூட்டணி சேர்ந்தது இந்த இந்த பிரச்சனை ராஜ்புத் பிரச்சனை சேர்ந்ததுக்கப்புறம் அங்கே பெரிய அளவில் 20 இடங்கள் மேலே பாஜக தோத்துருன்னு சொல்லி கருத்து கணிப்பு வருது. அங்கெல்லாம் வந்து நீங்கள் மாதிரி வேட்பாளரை வந்து நிராகரிச்சுட்டாங்கன்னா 10 இடம் ஜெயிக்கலாம்ல. சொல்ல முடியாது, யாரும் கேட்க முடியாது, நீதிமன்றம் தான் போகணும். 3வது ராஜஸ்தானில் 25-25. ஆனால் இப்போ அப்படி இல்லை. ராஜஸ்தான் மாநில தேர்தலில் கூட போட்டி பலமாக இருந்துச்சு. நீங்கள் நினைக்கிற மாதிரி 25-25லாம் வாங்க முடியாது, 50% சொல்கிறாங்க. அப்போ ஒரு 10 இடம் குறையட்டும், அது பாதிப்பு தானே. அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் உங்களுக்கு தெரியும், மத்திய பிரதேசத்தில் 29 இடங்கள் 28 இடம் வெற்றி பெற்றாங்க. அதுலேயுமே ஒரு 5 இடம் வரட்டுமே நீங்கள் சொல்கிற மாதிரி. அதே மாதிரி தான் பீகாரில் 39 இடம், 40க்கு 39 இடம். நீங்கள் இந்த நிதிஷ்குமாரோடைய பிரச்சனையினால அங்கே பீகார் மக்கள் கொந்தளிச்சு போயிருக்கிறாங்க. 2வது லல்லு பிரசாத் அவருடைய கட்சியும் காங்கிரஸும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. ஒரு 10 இடம் ஜெயிக்கட்டுமே, இதுவே 40 இடம் ஆச்சே. இப்போ இந்த 200க்கு 40 இடம் காங்கிரஸ் பக்கம் இந்தியா கூட்டணி பக்கம் வந்துச்சுன்னா, ஏற்கனவே முதல் சுற்றில் 20 இடம் கம்மியாக சொல்கிறாங்க, 60 இடம் குறைஞ்சி போச்சுன்றேன். இப்போ கிட்டத்தட்ட 190 இடங்களுக்கான இந்த தேர்தலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 60 இடங்கள் குறைவு பாஜக வாங்கின இடங்களில். அது மிகப்பெரிய பாதிப்பை உண்டு பண்ணும். அதனால என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி வேணாலும் அவர் பேசலாம். தரம் தாழ்ந்து வந்து பேசுகிறத விட முன்னாடிலாம் வந்து மறைமுகமாக பேசுவாங்க. ஒரு தேர்தல் நடத்தை விதி இல்லாத காலத்திலே வந்து ஒரு மதத்தை பற்றி பேச மாட்டாங்க. ஒரு இந்திய குற்றவியல் சட்ட பிரகாரமே நீங்கள் வந்து கைது செய்ய முடியும். ஆனால் இன்றைக்கி தேர்தல் நடத்தை விதியில் இருக்கிற காலகட்டத்தில் நீங்கள் வந்து ஒரு மதத்தை இவ்வளோ கேவலமாக பேசுகிறீங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டீங்க, எப்படி வேணாலும் பேசுகிறதுக்கு தயாராகிட்டீங்க, சரிதானே? அதுதான் இப்போ நடக்க போகுது. இப்போ 3ஆம் சுற்று 4ஆம் சுற்றுடைய நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்தா தெரியும், இன்னும் மோசமாக
இன்னும் மிக மோசமான பிரச்சாரத்தை பாஜக முன்னெடுக்கும். அதில் கலவரம் வருமா, கலவரத்தின் மூலமாக ஒட்டுமொத்தமாக கைப்பற்ற முடியுமாங்கிறது தான் இப்போ அவர்களுடைய தேர்தல் வியூகமாக இருக்கிறதுன்னு எல்லாரும் பேசுகிறாங்க. அதை நான் அதை வலியுறுத்துறேன். கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.